எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன்விளையாட்டதே தன்விளையாட்டதே தன்விளையாட்டு அதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில். குலதெய்வம் தெரியாதவர்கள் இவரை வணங்கலாம். தங்கள் குலதெய்வமே தெரியாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கல்யாண வரம், தொழில் விருத்தி, புத்திர பாக்கியம் ஆகியவை கண்டிப்பாக கிட்டும் என்பது நம்பிக்கை. கிரிவலம் செல்வதும் இங்கு விசேஷம். ஈசனே மலையாக அருளும் தலம் என்பதால் இங்கு பௌர்ணமி கிரிவலம் மிகவும் விசேஷம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு ஐயர்மலையை வலம் வருகிறார்கள். சித்திரை திருவிழா இங்கே 15 நாள் உற்சவமாக கோலாகலமாக நடைபெறும். கார்த்திகை சோமவாரம், தைப்பூசம் போன்ற உற்சவங்களும் களைகட்டும். தேரோட்டம் அன்று பக்தர்கள் தங்கள் தோட்டத்தில் விளைந்த தானியங்களை மலைப்படிகளிலும் வீதிகளிலும் தூவி செல்வர். இதனால் வரும் ஆண்டுகளில் விளைச்சல் பெருகும் என்பது நம்பிக்கை. தேரோட்டத்திற்கு முதல் நாள் இரவு நடைபெறும் குதிரை தேர் இந்த பகுதியில் புகழ் பெற்றது. கார்த்திகை மாதம் முதல் நாள் ரத்னகிரீஸ்வரருக்கு ரத்தின கிரீடம் சாத்தப்படுவது சிறப்பாகும். ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறும். மகா சிவராத்திரியும் விசேஷமாக கொண்டாடப்படும். குளித்தலை வட்டத்தில் இக்கோவிலானது அமைந்துள்ளது. இங்குள்ள ஈசன் ரத்னகிரீஸ்வரராக சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு அம்மனுக்கு சுரும்பார் குழலி என்பது திருநாமம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 128வது தலமாக திகழ்கிறது. இத்தலத்துக்கு வந்த அப்பர் சுவாமிகள் காலபாசம் பிடித்தெழு தூதுவர் என்று தொடங்கி 11 பாடல்கள் கொண்ட பதிகம் ஒன்றை பாடி இத்தல இறைவனை போற்றியுள்ளார். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். இந்த மலை கோவிலுக்கு செல்ல 1017 படிகள் உள்ளன. இந்த படிகளும் மலை கோயிலின் பிரகாரங்களும் காண்பதற்கு ஓம் என்னும் பிரணவ வடிவிலேயே அமைந்திருக்கிறது என்கிறார்கள். ஆகவே வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.